அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்காணல் வாயிலாக ஒவ்வொரு தேவ ஊழியர்களை நாம் சந்தித்து அவர்கள் கடந்து வந்த பாதை, தேவன் அவர்களை வழிநடத்தின விதங்கள், இரட்சிப்பின் அனுபவங்கள், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற சாட்சிகள், அநேகருடைய நேர்காணல் வாயிலாக நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, தேவனோடு நெருங்குவதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. அவ்வண்ணமாக இன்றைக்கு ஒரு தேவ மனிதர் நம்மோடு இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். நாகர்கோவில் பகுதியிலே சாட்சியின் கூடாரம் என்ற திருச்சபையை நிறுவி அதிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். அநேகர் அவர்கள் மூலம் ஆண்டவர் கொடுக்கிற உபதேசத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் பிரகாசித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்மோடு கூட அவர்கள் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் பல தேசங்களில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிற இந்த நாட்களில் நாம் அவருடைய அனுபவங்கள், சாட்சிகள் இவைகளை நாம் கேட்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அருமையான போதகர் ஜான் ஆபிரகாம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்களோடு சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறோம். உங்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார், இந்த கடந்து வந்த பாதைகள், வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், கர்த்தரோடு நீங்கள் நடந்து வந்திருக்கிற வழிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் அநேகருக்கு அது பிரயோஜனமாக மாறும். ஆகவே உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய குடும்பம், அதை குறித்து சில காரியங்களை சொல்லி நம்ம உள்ள போகலாம். ஆண்டோடைய கிருபையினாலே இந்த நேர்காணலில் உங்களோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பாராக. தலைமுறைகள் ஊழியக்காரலாக இருக்கிற ஒரு சந்ததியோடு நாம் இருக்கிறோம். அது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் ஆண்டுடைய ஊழியக்காரராக இருந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் வேதக்கண். அவங்க 3 சகோதரர்கள். அவங்க 3 பேரும் வேதம் அறியாத காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரம்ப கால எழுப்புதலில் அவர்கள் கன்னியாகுமரி இந்த குளச்சல் கடற்கரையில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றவர்கள். வசனத்திலேயே வளர்ந்தவர்கள், வசனத்து ஊழியம் செய்தவர்கள். அவருடைய காலத்திற்கு பின்பு எங்கள் அப்பா கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். அப்பா காலத்துக்கு பிறகு நானும் தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பிள்ளைங்க. எனக்கு மூத்தது 3 அக்காமார். 3 தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகள் என்கிறதுனால அடுத்தது ஒரு ஆண் குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஜெபம் பண்ணி தியாகம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் கிருபையாக என்னை கொடுத்தார். 4வது பிள்ளையா, ஆண் பிள்ளையா பிறந்தேன். குடும்பத்தின் சில நெருக்கடிகள் காரணமாக பிள்ளையை படிக்க வைக்க வேணுமே என்கிறதற்காக ஹாஸ்டலில் என்னை படிக்க வச்சாங்க. ஒரு நீண்ட இடைவெளி ஹாஸ்டல்லையே படித்தேன். சிஎம்எஸில், கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் சிஎம்எஸில் ரொம்ப நீண்ட இடைவெளி. 1ஆம் வகுப்புலேருந்து 10, அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ முடிக்கிறது வரைக்கும் அங்கே தான். அப்படி ஒரு 17 வருஷம் நீண்ட கால அனுபவம். என்னுடைய 2 சகோதரிகள் அங்கே ஹாஸ்டலில் படித்தாங்க. நான் அங்கே படித்தேன். 3 பேரும் ஹாஸ்டலில் படித்தோம். மீதி உள்ளவர்களாம் வீட்டிலே இருந்தார்கள். அந்த 17 வருஷங்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கும்போது தான் கிருபையினால் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்து ஐடிஐ படிக்கும்போது அல்ல, 10வது வகுப்பு படிக்கும்போது, 15வது வயசு, 10வது வகுப்பு பரீட்சை எழுதி முடிச்சிட்டேன். முடித்த பிறகு ஒரு யூத் மீட்டிங், அங்கே அது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் யூத் மீட்டிங்.
அண்ணன் எம்எல் ஜெபசிங் அதில் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு கேட்கார். நான் 13 வயசுலே பிரசங்கம் பண்ணுறேன். அது சும்மா எதர்ச்சியாக தற்செயலாக கிடைத்த வாய்ப்பு. நான் லீவில் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டில் வந்து தூங்கிட்டுருக்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா எனக்கு தாய் பாசம் இல்லை, ஹாஸ்டலில் படித்ததுனால. அதனால் அம்மா பாசம் கிடைச்சதுனால அம்மா பக்கத்தில் அம்மாவை ரொம்ப அன்புனால அணைச்சி படுத்துட்ருக்கேன். 13 வயசு. அப்படி படுத்திருக்கும்போது காலையில் அம்மா எழும்பியிருக்காங்க. எழும்பி ஜெபம் பண்ணுறாங்க. நான் நல்ல தூக்கம். ஹாஸ்டலில் தண்ணியை காலையில் மேலே தெளித்து நம்மளை எழுப்பது பழக்கம். இப்போ ஹாஸ்டலில் நான் இல்லை, இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால எனக்கு காலையில் பெல் அடிக்காது. 5 மணிக்கு ஹாஸ்டலில் பெல் அடிக்கும்ல, அந்த பெல் அடிக்காது. பெல் அடிக்காதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு காலையில் என் மேலே தண்ணி விழுது. தண்ணி விழுந்த உடனே இந்த ஹாஸ்டலில் உள்ள பழக்கம், திடீர்னு தண்ணி ஊற்றுறது, ஏதாவது பையன் ஊற்றிடுவோம். அங்கே உள்ள பசங்க தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிடுவாங்கங்கிறதுக்கு வேண்டி நான் அவங்கள்ட்ட திட்டுறதுக்கு அந்த ஆத்திரத்தில் அப்படி எழுப்பி பார்க்கும்போது அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் விழுது. கண்ணிலேருந்து கண்ணீர் விழுது. என்னை பக்கத்தில் வச்சு வளர்க்க முடியலையேங்க அந்த பாசம். பிள்ளைகளை நம்ம பக்கத்தில் வச்சு வளர்க்க முடியலை. ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கிறோம், பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலைன்னு அந்த கவலை. அப்படி அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் 6 பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும். அதில் இந்த மூத்த மகன் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக வரணும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த தண்ணி மேலே விழுந்ததுனால விழிச்சாச்சு. விழிச்சு அப்படியே படுத்திருக்கேன். இப்போ அவங்க வார்த்தையெல்லாம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது எங்கள் ஊழியக்காரனாக வரணும், ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக மாறணும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அழுகையின் ஜெபம் நமக்கு, அதுக்கு ஜெபத்துக்கு பவர் தெரியாது. அதனால ஜெபம் என்ன செய்யும், ஜெபத்துக்கு வல்லமை என்ன, இதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது நான் ஹாஸ்டலில் படிக்கிறேன். ஹாஸ்டலில் படிக்கிறதுனால அங்கே நான் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு நாளைக்கு 35 வாட்டி ஜெபம். காலையில் எழும்புனதும் ஜெபம், அடுத்தது குளிக்க போகும்போது வரிசையில் நின்று ஜெபம், சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபம், சாப்பாட்டுக்கு பின்னாடி ஜெபம், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம், ஸ்கூலுக்கு வரும்போது ஜெபம், ஸ்கூலுக்கு ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகும்போது ஜெபம், போகிற வழியில் ஆன் சேப்பலில் போய் அடுத்த ஜெபம், அடுத்தது ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்த உடனே திரும்ப ஃப்ரண்டில் நின்று ப்ரேயர் பண்ணணும், உள்ளே போகணும். பிறகு 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஜெபம், சாயங்காலம் ஜெபம். இப்படி 35 முறை ஜெபம் பண்ணுவோம். பைபிள் காலேஜில் கூட அப்படி கிடைக்காது. சண்டேஸ் ஆகிட்டா வசனம் சொல்லணும். வசனம் சொல்லலைன்னா சாப்பாடு தர மாட்டாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு வசனம் சொல்லியிருக்கணும். 91 சங்கீதத்தை சொல்லதுக்கு மட்டும் 3 ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமலே பட்டினி கிடந்தேன். ஏன்னா அதை சொல்ல தெரியாது. அதில் ஒரு பெரிய நீள வசனம் 14 வசனம் வருதே, அது அவ்வளோ சொல்லணும். அதனால் அதுக்கு தெரியாது. அதை திரும்ப திரும்ப காணாமல் படித்து சொல்லணும். சொல்லலைன்னா ரொம்ப கடினமாக பாடுபடுத்துவோம். இப்போ தான் அந்த வசனத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ தெரியலை. இவ்வளோ நம்மளை சோறு போடாமல் கொண்டு போட்டாங்களே அப்படின்னு தான் இருந்தது. அப்போ திடீர்னு ராத்திரி தூங்கிட்டு இருப்போம், அதை தட்டி எழுப்பி உன்னதமானவரின் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உயர் மறைவில் இருக்கிற சர்வ தங்குவான்னு சொல்லணும். இல்லாட்டி அடுத்த நாள் புல்லு வெட்ட விட்டுருவாங்க. அப்படி ரொம்ப இதானனால ஹாஸ்டலில் ஜெபம் இருந்தனால இந்த ஜெபம்ங்கிறது நமக்கு பிடிக்கலை. ஏன்னா அது ஒரு போர் மாதிரி ஆகிடுச்சு. 35 தடவை ஜெபம் பண்ணியிருக்கோமே, ஜெபத்தில் அங்கே என்ன ஆண்டவர் நமக்கு பதில் தந்தார். நமக்கு தான் டெய்லி பெல் அடித்தா சாப்பாடு, ஆண்டவரே எங்களுக்கு தந்த சாப்பாட்டுக்காக சோத்திரம்னு சொல்ல தான் தெரியுமே தவிர அந்த சாப்பாடு எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதனால அதை பற்றி இது தெரியலை. அப்படி ஜெபத்தை பற்றிய ஒரு இது இல்லை. 13வது வயசு, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்டலுக்குள்ளே ஸ்கூல் கிடையாது, வெளியே தான் வரணும். போர்ட்டியூர் ஸ்கூல்னு அந்த கேசவன்புத்தூர் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா தடிக்காரகுணம் போகிற வழியில் மெயினில் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த போர்ட்டியூர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கே இலக்கிய மன்றங்கள் எல்லாம் பேசுவேன். அதில் இலக்கிய மன்றத்தில் பேசுனால தமிழ் பண்டிட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் பண்டிட், எனக்கு தமிழ் பண்டிட்டாக இருந்தவர் நீலகண்டன் ஒருத்தர். அவர் அகத்தியர் மாதிரி கதர் பேஸ்ட், கதர் ஜிப்பா போட்டிருப்பார், நெத்தியில் பட்டை பூசியிருப்பார், கையிலெல்லாம் பட்டை பூசியிருப்பார். மொத்த இந்து பூசாரி உருவமாகவே இருப்பார். காலையில் எழும்பி அந்த கேசவன்புத்தூர் அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு அப்படி வருவார். ஆற்றுல போயிட்டு வரும்போது அவர் பட்டை பூசிட்டு பூசாரி மாதிரியே போயிட்டு வருவார், கோயிலில் பூசை பண்ணிட்டு வருவார். அந்த அவர் நல்ல பேச்சாளர், நல்ல திறமையான பேச்சாளர், நல்ல நாடகம், இயல், இசையிலெல்லாம் ரொம்ப திறமை பெற்ற ஆள். அவர் எனக்கு தமிழ் பண்டிட். அவருக்கு எனக்கு பேச்சு பிடிக்கும்.
நான் சின்ன பையன், துடுக்கா பேசுகிறது பிடிக்கும். அதனால் என்னைய நிறைய கூட்டங்களில் அவர் வெளியே பயன்படுத்தினார். ஸ்டேடியத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அப்போ சிஎம், அவர் வரும்போது அவரை வரவேற்கிறதுக்கெல்லாம் என்னை அடுக்கு மொழி அவர் எழுதி தருவார், அதை வாசித்து பேசுகிறது. அதுக்கு பிறகு அங்கங்கே பக்கத்தில் உள்ள என்ன ஃபங்க்ஷன்னாலும், இந்து கோயிலோ கிறிஸ்டியன் சர்ச்சோ எந்த சர்ச்சுனாலும் அங்கே பேசுறதுக்கு விடுவார். நம்ம பேசிட்டு வருவோம். அவர் ராமாயணத்தில் எழுதி தரு வந்தார்னா ராமாயணத்தில் பேசிட்டு வருவோம். எதை தந்தாரோ அதை பேசுவோம். அப்படி இருந்துகிட்ருக்கிற நேரம் அவர் சிறந்த பேச்சாளர். அவரை பார்க்கறதுக்கு இந்து பக்தி உள்ள மனுஷனாக தெரிஞ்சாலும் எல்லா புஸ்தகங்களையும் படிப்பார். குரான் அவருக்கு தெரியும், பைபிள் தெரியும். அவர் அந்த மதத்தில் பக்தியில் இருந்தாரே தவிர எல்லா மதங்களும் தெரியும், எல்லா இடத்துலையும் சிறந்த பேச்சாளர். ஆமாம், அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். ஒரு குருத்தோலை திருநாளுக்கு கூப்பிட வர்றார். எங்கள் குருத்தோலை திருநாளுக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொன்னார், நான் வர்றேன். ஃபங்க்ஷன் எங்கே நடக்கும், சர்ச்சுக்குள்ளேயா வெளியே அப்படின்னு கேட்டார். அப்போ ஃபாதர் சொன்னார், சர்ச்சுக்குள்ளே நடக்கும் அப்படின்னார். சர்ச்சுக்குள்ளேன்னா நான் வரமாட்டேன். அப்போ ஃபாதர் ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நான் இல்லை, நான் பட்டையெல்லாம் போட்டிருப்பேன், உங்கள் சபைக்கு அது அலங்கோலமாக இருக்கும், நீங்கள் என்னை நேசித்து கூப்பிட்றீங்க, உங்கள் தொழிலுக்கு இடையூறு ஆகிடக்கூடாது, அதனால நான் வரமாட்டேன், வெளியே என்ன சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னார். அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு உடனே இவர் ஃபாதருக்கு ரொம்ப வருத்தம் ஆகிட்டு அவர் திரும்பி போகிறார். பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப கூப்பிட்றாரு. குருத்தோலை திருநாள்னா குழந்தைகள் ஞாயிறு தானே, அதில் இந்த கிழமை நான் என்ன பேசுவேன், நீங்கள் என்னையே கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னார். அப்போ ஃபாதர் ரொம்ப சிரிச்சிட்டார். ஓ, அதை பற்றி இவ்வளவு தெரியுதே உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் ஒரு பையனை தரேன், அந்த பையன் பேசுவோம். அப்போது ஃபாதருக்கு ரொம்ப திருப்தி. நீலகண்டன் அவர் தாராருன்னு அவர் அப்படி தான் இருக்கும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீலகண்டன் ஒரு பிள்ளையை தாராருன்னா அந்த பையன் நல்ல பையனாக தான் இருப்பான், அவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சரி அனுப்பிடுங்க அப்படின்னார். இல்லை, நான் கரெக்டாக கொண்டு நான் விட்டுட்டு போவேன், நான் திருச்சபைக்குள்ளே வரமாட்டேன், நான் பின்னாடி திருச்சபை கடைசி சேரில் உட்காந்துருப்பேன், தம்பி அனுப்பியிருப்பேன், நீங்கள் நல்லா பேசுவோம் அப்படின்னு அனுப்பிட்டார். அவரை அனுப்பிட்டு என்னை கூப்பிட்றாரு. கிளாஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு, அப்ரஹாம் இந்த வாரம் நீ 8ஆம் இட கேத்தலிக் சர்ச்சில் நீ பேசுகிற குருத்தோலை திருநாளுக்கு அப்படின்னு. எனக்கு 35 தடவை ஜெபம் தெரியும், பைபிள் தெரியும், ஆனால் பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் அப்படி பேசி பழக்கம் இல்லை. மேடையில் இலக்கியம் பண்ணுறதுக்கு அவர் எழுதி தருவார். எம்ஜிஆரை பற்றி பேசணுன்னா உடனே எம்ஜிஆர் கிண்டியில் பிறந்தார், இலங்கையில் பிறந்தார் அப்படின்னு தெரியாதெல்லாம் பேசுவோம். அவர் எழுதி தரதை பேசுவோம். இப்படி எல்லாரை பற்றியும் பேசுகிறது பழக்கம். அவர் தரதை சக்ஸஸாக பண்ணுறதுனால அவருக்கு அதில் பெரிய நம்பிக்கை, அந்த பையன் எதை வேண்டாம் பேசுவோம் அப்படின்னு விட்டுட்டார். நான் அதே மாதிரி எனக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னு, இல்லை பைபிள் எனக்கு தெரியாது. கிறிஸ்டியன் சர்ச்சு, கிறிஸ்டியன் ஸ்கூல் இல்லை, கிறிஸ்டியன் ஹாஸ்டல்லே படிச்சுட்டு இருக்கேன். 35 தடவை ஜெபம், டெய்லி காலையில் ப்ரேயர், மத்தியானம் ப்ரேயர், ராத்திரி ப்ரேயர். காலையில் 5லேருந்து 6 மணி வரை ஒரு பிரசங்கம் உண்டு, பிறகு 9 மணிலேருந்து 10 மணி வரை ஒரு பிரசங்கம் உண்டு, சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரை அந்த ஹோம் டிவோஷன் இருக்கும், அதில் பிரசங்கம் உண்டு. ஆனால் எனக்கு வசனம் தெரியாது, பிரசங்கம் தெரியாது, வசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போது கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது எனக்கு முடியாது. இவர் ஏற்கனவே எழுதி தர்ற மாதிரி எழுதி தரணும், அது எழுதி தர்ற அளவுக்கு இவர் பைபிள் தெரியுமான்னு தெரியாது. அவர் எழுதி தந்தார். எழுதி தந்ததை வாசித்தது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அது குருத்தோலை ஞாயிறில் அது கழுதையை பற்றி எழுதினார். கழுதையை பற்றி அவருக்கு தெரிஞ்சது, அவர் கற்பனை, பைபிளில் இருந்த இதில் கற்பனை. பைபிளில் கழுதைக்கு 4 கால் உண்டு, அந்த 4 காலில் ஒரு 4 கால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னா அந்த 4 கால், அந்த 4 கால் உள்ள கழுதை நீங்களும் 4 கால் இருக்கணும். உங்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புஸ்தகம்லாம் தெரியணும். அதில் இருந்தாச்சுன்னா இயேசு உங்கள் மேலே ஏறி போவார் அப்படின்னு ஒரு குட்டி பிரசங்கம் எழுதி தந்தார். நான் அப்போது இப்போ தானே பிள்ளைங்க இந்த பேண்டெல்லாம் போட்டுட்டு நடக்கிறாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்கள நம்ம 13 வயசானாலும் 15 வயசு ஐடிஐ படிக்கும்போது நான் நிற்கிறது ஆஃப் ட்ரௌசர். அதனால ட்ரௌசரும் போட்டுக்கிட்டு அப்போ இருந்த ஹாஸ்டலில் இருந்த ஒரு சட்டையும் போட்டுட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பயங்கர சக்ஸஸ். அந்த ஃபாதருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபாதர் என்ன பண்ணிட்டார், தொடர்ந்து கேத்தலிக் சர்ச்சில் ப்ரோக்ராம் பிடிச்சார். ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, பைபிள் காலேஜ் படிக்கலை, ஒன்றும் தெரியாது. தொடர்ந்து பிரசங்கத்துக்கு அவர் அழைப்பு வாங்கி தருவார். நான் நேராக நீலகண்டம் பிள்ளை அவர்கிட்ட போவேன். நீலகண்டம் பிள்ளை அவர் எழுதி தருவார். அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம பையன் ஒருத்தன், சீசன் ஒருத்தன் கிறிஸ்டியன் சர்ச்சஸில் பிரசங்கம் பண்ண போகிறாங்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். இந்த பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அப்போ தான் அந்த கேசட்டெல்லாம் புதுசாக வர்ற டைம், கேசட்
இந்த இது வரல, டிவிடி வரல, கேசட்டு காலம் அந்த காலம். அப்போ கேசட்டில் பிரசங்கம் கேட்குது. எங்கள் ஹாஸ்டலில் அதை மெயினில் போடுவாங்க. இப்போ அதை நான் பெர்மனண்டாக போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்க ஆரம்பிக்கும்போது பிரதர் தினகரன்லாம் பீக்கில் இருந்த நேரம். அப்போ பிரதர் தினகரன் பீக்கில் இருந்தனால அவருக்கு பிரசங்கத்தை காணாமல் படிப்பேன். ஃபுல்லாக மெமரி பண்ணிடுவேன். மெமரி பண்ணால் என்னதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. டோட்டல் மெசேஜ் மெமரி பண்ணிடுவேன். அவர் தமிழில் பேசுனது தமிழில், இங்கிலீஷில் பேசுனது இங்கிலீஷு எல்லாம் அப்படியே கரெக்டாக மெமரி பண்ணிடுவேன். அவரே அதே டோன், அதே ஸ்டைலு, அதே இது. அதுக்காக வேண்டி இந்த அங்கே ஹாஸ்டலில் நாடகத்துக்கு கோட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கோட்டை நான் வாங்கி போட்டுறது, போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பையன்மாரை கூட்டிகிட்டு போயிடுறது. கூட்டிகிட்டு போய் கன்வென்ஷனுக்கு போகிறோம்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது. எங்களுக்கு கன்வென்ஷனில் நல்லா சாப்பாடு தருவாங்க. எங்களுக்கு மெயினாக தான் சாப்பாடு தருவாங்கல்ல. அப்போ என் கூட அந்த பையங்க வந்துடுவாங்க. நான் பிரதர் தினகரன் மாதிரி ஒரு கோட்டையும் போட்டுட்டு நின்றுட்டு தினகரன் கேசட்டில் என்ன படித்தனோ அதை அப்படியே பேசுவேன். அந்த டைமில் தினகரன் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தார். ஒரு கூட்டம் முடிஞ்சோடனே டக்குன்னு இப்படி சாய்வார். உடனே அவரை 2 பேர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நானும் அதை அப்படி நம்மளும் ஆப்ரேட் பண்ணியாச்சு. அப்படியே நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே திரும்புவது. உடனே இந்த பையன்மார் 2 பேர் நம்மளை தூக்கி கொண்டு விட்டுருவோம். எதுக்கு விழுந்தார், எதுக்கு தூக்கினாங்க அதெல்லாம் தெரியாது. அவர் என்ன பேரெல்லாம் சொல்லுவார், எல்லா பேரும் நான் சொல்லுவேன். அந்த பிரசங்கத்தில் கண்டினியூவாக வரும்போது யார் அந்த எஸ்தர், யார் அந்த மல்லிகா, யார் அந்த ரூத்துன்னெலாம் சொல்லுவார். எல்லாருக்கும் பேரையும் நானும் சொல்லுவேன். அது பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே பெந்தகோஸ்த சபைகளில் போனேன். 13 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தினமும் பயன்பட்டேன், ரெகுலராக பயன்பட்டேன். கூட்டம் சரியான கூட்டம். இப்போ நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி சின்ன பையன் வந்தான், ஒரு பெரிய கூட்டம் வந்துன்னு சொன்ன மாதிரி அப்படி அதுக்குன்னே ஒரு கூட்டம். அதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு பெரிய, அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம். அதில் நகைச்சுவையாக நல்ல அழகான அடுக்கு சொற்றொடராக அந்த நீலகண்டன் அவர் எழுதி தருவார். அவர் எனக்காக வேண்டிய பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டார். எழுதி தருவார், சொல்லுவேன். பிரதர் தினகரன் கேசட்டை கேட்டது இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அப்படி பண்ணிகிட்டு இருக்கவே பெந்தகோஸ்த சபைகளில் கூப்பிட்டாங்க. பெந்தகோஸ்த சபைகளில் போனேன். லண்டன் மிஷன், லுத்தரன், சால்வேஷன் ஆர்மி, இப்படி எல்லா சபைகளையும் பிரசங்கம் பண்ண போயிட்டேன். இப்போது பிறப்பிலிருந்து ஒரு 15 வயது வரை உள்ள காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். அதில் முதல்ல சொன்னீங்க உங்கள் அப்பாவுக்கு அப்பா ஊழியத்தில் இருந்தாங்க. நீங்கள் அதை சொல்லும்போது என்னுடைய காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்து, என்னுடைய அப்பா ஊழியத்தில் இருந்தாங்க, அப்பாவுக்கு அப்பா ஊழியத்தில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி, அப்பா ஊழியத்தில் இருந்ததுனால நீங்களும் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ஊழியத்தில் வந்தீங்களா? இல்லை 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 அது அந்த சான்ஸுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு 17 வருஷம் ஹாஸ்டல். எனக்கு பெந்தகோஸ்து அப்பா இது ஒன்றுமே தெரியாது. தாத்தாவை தெரியும், தாத்தா ஊழியம் செய்தது தெரியும். தாத்தா ஊழியம் செய்தது தெரியுமானா நான் அதோட அட்டாச் இல்லை. அப்பா ஊழியம் செய்ய ஆரம்பிக்க காலம் நான் அப்பாவோட இல்லை. ஹாஸ்டல், ஃபுல்லாக ஹாஸ்டல். தற்செயலாக அந்த 13 வயசில் அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்களே, ப்ரேயர் பண்ணுற ப்ரேயர் நிறைவேறுதல்னு நினைக்கிறேன். அந்த நீலகண்டன் அவர் என்னை சர்ச்சைகளில் பிரசங்கத்துக்கு அனுப்புனது. அம்மா ஜபம் பண்ண அந்த ஜபத்தின் நிறைவேறுதல், பிள்ளையை ஊழியக்காரன் ஆக்கணும்னு ஜபம் பண்ணது. அது 8ஆம் கிளாஸில் நான் தான் வந்து படுத்திருக்கேன், 13 வயசு. அப்போ அம்மாவுடைய ஜபம் என்ன ஒரு ஊழியக்காரனாக மாற்றிருக்கு. அம்மாவுக்கு ஆசையை தேவன் நீலகண்டன் வழி நிறைவேற்றுறார். அம்மாவுடைய கண்ணீர் அது நிறைவேற்றுது. அதுக்கு பிறகு 15ஆவது வயசில் தான் எனக்கு ரட்சிப்பு தெரியாது, ஞான ஸ்நானம், பரிசுத்தாவி இது ஒன்றும் தெரியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பிரசங்கம் பண்ணணுமா, நீலகண்டன் எழுதி தருவார், இல்லாட்ட தினகரன் கேசட்டில் இருக்கிறத பண்ணணும். அதில் என்ன இருக்குது, அதில் பாவம் செய்ய பாவம் அறிக்கை அதெல்லாம் தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு அலைக்கா சத்தமாக பிரசங்கம் பண்ணிவிட்டு வருவேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு வருவேன். பிறகு அது எனக்கு ஹேபிட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பைபிளில் உள்ள ஒரு கதையை படித்து அந்த கதையை பிரசங்கம் பண்ணுறது அது ஹேபிட் ஆகிட்டு. அப்படியே 2 வருஷம்னா கிட்டத்தட்ட 365 நாள் கணக்கு போடுங்களேன். 365 நாள், இங்கே 365 நாள், 600 சம்திங் வருஷம் நாட்கள் பிரசங்கம் பண்ணிட்டேன். அப்படி பிரசங்கம் பண்ணதுனால இந்த பிரசங்கிமாருடைய கஷ்டம் எனக்கு தெரியும். இதில் என்ன சொல்ல வரோம்னா, ரட்சிக்கப்படாமலும் பிரசங்கம் பண்ண முடியும். ரட்சிக்கப்படாமல் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்திலையும் அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அற்புதம் நடக்கிறது பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தில் அல்ல, வசனத்தில். கர்த்தருடைய வசனமும் கிரியை செய்கிறது. அப்படி பிரசங்கம் பண்ணோம்ல. இப்போ எம்எல் ஜெபசிங் அண்ணே கூட்டத்தில் வந்திருக்கார், ரட்சிப்புக்குள்ளே வாரை. 15ஆவது வயசில் எம்எல் ஜெபசிங் அண்ணே ஜெபத்துக்கு வந்திருக்கார். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கேட்காரு. இங்கே தான் 35 தடவை பிரசங்கமும் ஜெபமும் கேட்டு கிடக்கானே. இவங்களுக்கு பிரசங்கம்லாம் பிடிக்காது.
அவர் யார் ஏற்றுக்கொள்கிறீன்னு கேட்டோன்னு ஒருத்தரையும் ஏற்றுக்கொள்ளலை. ஒருவரும் ஏற்றுக்கொள்ளலைன்னா எம்எல் ஜெபசிங்கன்னா அப்போ பெரிய ஆள். அவர் சிஎம்எஸ்க்கு மேலே ரிமார்க்கு சொல்லிடுவார். அதனால் யாராவது கை தூக்கணும். யாரும் கை தூக்கலை. இப்போ நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது, ரட்சிக்கப்பட்டு கை தூக்கலை, கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி கையை தூக்குறேன். எனக்கு ஏன் கையை தூக்குறோம்னா எனக்குள்ள பாரம். நான் பிரசங்கம் பண்ணும்போது கையை தூக்காமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால கை ஒருத்தன் தூக்கணும்ல, பாவி பையங்க நம்மளா தூக்கணும்டா நான் தூக்கினேன். தூக்கிச்சு இப்படி கண்ணை திறந்து பார்க்க அந்த பக்கம் வார்டன் சார் இருக்கார். அவர் சூப்பர்டா, சூப்பர் சூப்பர் மானத்தை. நான் அப்படி பார்த்தேன். இந்த பக்கத்தில் இருக்க பையன் மாதிரிலாம் கிண்டல் அடிக்காண்டே இவருக்கு புத்திய காட்டி தான் பாரு அப்படின்னு காட்டேன். பரிசுத்தான் வேஷம் போடுற மாதிரி நாங்கள் அவர்கிட்ட போயிட்டேன். அவருக்கு இந்த 400 பேரில் ஏன் தலை கிடச்ச உடனே அவருக்கு தலை வழக்கையாகும். எம்எல் ஜெபசிங்க ஃபுல்லாக வழக்கையாக இருப்பார். அவர் என் தலையை தேய்ச்சி தடவி தள்ளிட்டார். ஒரு 1/2 மணி நேரம் தலையில் வச்சு ஒரே ஜபம். அந்த ஜபம் எனக்கு பெரிய பிடிச்ச ஜபமாக இல்லை. ஊழியக்காரனா வரணும், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்லாம் சொன்னதெல்லாம் நான் நம்பலை. வீட்டுக்கு போயிட்டேன். கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எனக்கு அழணும் போல இருக்குது. எதுக்கு அழணும் அப்படின்னு தெரில. ஹாஸ்டலில் உள்ள பையங்களுக்கு ரியாலிட்டியாக அழுகிறதுக்கு சில காரியங்கள் உண்டு. ஒன்று ஹோம் சிக்கு, அம்மா அப்பாவை பார்க்கலன்னு அழணும். இது அன்னைக்கு நவம்பர் 15. அந்த நவம்பர் 15 அந்த ஸ்கூல் அந்த அந்த ஹாஸ்டல் ஆண்டு விழா, அதுக்கு தான் இவர் ஸ்பெஷலாக வந்திருக்கார். அன்னைக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என்னை பார்த்துருக்காங்க. அவங்க எனக்கு பண்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹோம் சிக் அல்ல. எனக்கு ஹோம் சிக்குன்னா அம்மா வந்துட்டு போனதுனால ஹோம் சிக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அதுக்கு அழல. அப்போ எதுக்கு அழுகிறேன்னு எனக்கு தெரியல. நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு அழணும்னா அன்றைக்கி நல்ல சூப்பர் பிரியாணியெல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பாடு சூப்பராக ஆண்டு விழாவுக்கு கிறிஸ்மஸ் சிஎம்எஸ் அப்படி சாப்பாடு போடுவாங்க. அப்படி கிராண்டாக சாப்பிட்டு போட்டிருக்கோம். எதுக்கு அழுகும்னே தெரில. அப்போ 15 வயசு வாலிப பையன். வாலிப பையன்னால மெச்சூர் நல்ல சாதா ஆட்களை விட மெச்சூரான பையன். ஏன்னா நான் பிரசங்கமெல்லாம் பண்ண போகிறேன்னே. இப்போ 4 ஆட்களோட பழகியிருக்கேன், 4 ஆட்களோட பேசுகிறேன். இந்த பழக்க வழக்கம் இருக்கிறதுனால எனக்கு தெரில, அழணும் போல இருக்குது. எதுக்கு அழணும்னு தெரில. பார்த்தேன் இந்த பையன் மாதிரி நம்மளை கேவலப்படுத்திடுவோம், அழுதான். ஆனால் எனக்கு சத்தம் போட்டு வாய் விட்டு அழணும் அப்படின்னு தோணுது. நான் என்ன செய்தேன், இந்த பாத்ரூம் குளியலறை, டாய்லெட்டு குளியலறை 2 இருக்கு இல்லையா, பாத்ரூம், அது குளிக்கக்கூடிய அறை 2க்கு 2 இருக்கும். அதை நல்லா தொடச்சி அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கதவை பூட்டி போட்டுட்டு அழுகை எனக்கு தெரியுது. எனக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டு, எதுக்கு அழுறேன்னு தெரியலையே. ஆனால் அழுகை எங்கே அழுதுகிட்டே இருக்கேன். கதவை பூட்டி போட்டிருக்கேன். சத்தம் போடக்கூடாது, அழுதுகிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு அந்த பையன் மரம்லாம் எழும்பிடும். எல்லாரும் ஹாஸ்டலில் இந்த பாயை போட்டு சாலை அடுக்கி போட்ட மாதிரி படுத்துருக்கேன் எல்லாம் பையன் மரம். அதுலையாவது நான் எழும்பி வந்திருக்கேன். நைட்டு அழுகை என்னால் முடியலை, அடக்க முடியலை. அழுதுகிட்டே இருக்கும்போது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் மாதிரி தெரியுது. நான் செய்த தப்பெல்லாம் தெரியுது. நான் செய்த எல்லா தப்பும் வருஷம் எனக்கு தெரியுது. அப்போ ஒரு ஆள் பக்கத்தில் நின்று கேட்குது, இதை நீ தானே செய்த, இதை நீ தானே செய்தேன்னு கேட்குது. நான் என்ன செய்தேன், இந்த பிரசங்கம் பண்ண போகிற சாக்கில் நான் அந்த ஹாஸ்டலில் பரிசுத்தவானாகணும். ரொம்ப உத்தமமான பையனா, ஊம குசுமை, எல்லா கள்ளத்தனமும் செய்வேன். ஆனால் வெளியே தெரியாது. சார் நான் அப்படி செய்வேனா சார், நான் பிரசங்கம் பண்ண போகல சார்னு சொல்லி தப்பிடுவேன். இப்போ அந்த பாவமெல்லாம் யார் செய்தான்னு ஒரு ஆள் பக்கத்தில் நின்று என்கிட்ட கேட்குறது மாதிரி இருக்குது. இந்த இதை யார் செய்தான், இது யார் செய்தான்னு கேட்டுட்ருக்கு. நான் அந்த ஆள்கிட்ட சொல்லுவேன், நான் தான் செய்தேன் சொல்லிடாதீங்க. நான் செய்தேன்னு தெரிஞ்சுன்னா வார்டன் சார் என்னை போட்டு பனிஷ்மெண்ட்டெல்லாம் தந்துடுவார். தயவுசெய்து சொல்லிடாதீங்க, நான் தான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது நீ தான்டா செய்தேன்னு என்னை அடக்காமல் சத்தம் போட்டு அழுதுட்டேன். சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கேன். அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இது முடியுது, அந்த ஸ்க்ரீன் முடியுது. பிளைன் ஆன உடனே எனக்கு என்னன்னு தெரில, என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னே தெரியாது. முதல்ல எதுக்கு அழுதோம்னு தெரியாது, இப்போ எதுக்கு சந்தோஷப்படுவோம்னு தெரியாது. சந்தோஷத்தில் கையை தட்டி ஜம்ப் பண்ணி துள்ளிட்டு கிடந்து சத்தம் போடுங்க. ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுப்பிட்டான். எல்லாம் எழும்பி வேகமாக ஓடி வந்து ரூமை, அது பாத்ரூமானால முழுசு மேலே அடைஞ்சிருக்காதே, உள்ளே ஏறி கதவை திறந்து என்னை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வந்தாச்சு. வச்ச உடனே இந்த பையன்மாருக்கு ஒன்று தெரியும், இவன் அடிக்கடி இந்த பெந்தகோஸ்து சபைக்கெல்லாம் போவான். இப்போ இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கும். பேய் பிடிச்சி தான் இவன் இப்படி கிடந்து கற்றுவான். சொன்னோம், நம்ம இந்த கூட்டத்தில் போகாத, பேய் பிடிச்சிரும்டான்னு சொன்னோம். அதனால பேய் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் சுற்றி வச்சு ஒரே ஜெபம். கிறிஸ்டியன் ஹாஸ்டலில், அதனால பேய் தீர்றதுக்கு ஜெபம் பண்ண தர முடியும். அவனை ஜெபம் பண்ண எனக்கு எரிய தீயில் எண்ணெயை கோரி விட்ட மாதிரி நான் அடி வளர்ந்து கையை தாட்டி சத்தம் போட்டு கிடக்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. இப்படி இருக்கும்போது இந்த பேய் விரட்டுறதுக்கு அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அவங்க இந்த பெந்தகோஸ்து சபையில் உள்ள அக்கா. அவங்களுக்கு காத்தலகலத்தில் ஒன்றும் கிடையாது.
அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்கள தான் கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த பேய் வந்த உடனே துரத்தது. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு அதில் சொல்லாங்க, இது பேய் கிடையாது, இது அபிஷேகண்டை அப்படின்னாங்க. இது நைட் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? நைட்டு மீட்டிங் முடியும் போது 9, 9:30 ஆயிட்டு, எப்படியும் 10, 11, 12 மணி இருக்கும். அப்போ நைட்டே அந்த ப்ரேயர் நடந்துச்சு. அந்த ப்ரேயர் நைட்டு ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இவங்க வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணது? இவங்க ஜெபம் பண்ண ராத்திரி, நடுராத்திரி, சத்தம் போட்டு கிடக்கம்ல, ஊரை கூட்டிகிட்டு கிடக்கம்ல. 12, 1 மணி இருக்கு. 12, 1 மணி கடந்து காட்டு கத்து. ஹாஸ்டலில் 350, 400 பிள்ளைகள் உண்டு. அப்போ ஒருத்தன் தூங்க முடியாது, எல்லாம் பெரிய பரபரப்பாயிட்டு. ஆபிரகாமுக்கு பேய் பிடிச்சிட்டானா ராத்திரியா தீயடைக்க வந்த மாதிரி வந்திருக்கான். அந்த அக்கா வந்து கையை வச்சுட்டு, அது பேய் இல்லைடா அபிஷேகண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அபிஷேகம் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியாதுல்ல. எனக்கு அபிஷேகத்தை பற்றி அனுபவம்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த வருஷம் சர்ச்சைக்கு போனது இல்லையே. 15 நாள் லீவுக்கு வருவேன். லீவுக்கு வரும்போதும் அந்த காலங்களில் அப்போ அவ்வளோ தீவிரமான ஊழியங்களில் இருந்த இதில்லை. அங்கே இருந்த நாகர்கோயிலில் தான் எங்கள் வீடு. நாகர்கோயிலேருந்து வந்து நடத்திட்டு போவாங்க, அவ்வளோதான். முளமுட்டுக்கு வந்து நடத்திட்டு போகிறது. அதனால எனக்கு அதுக்கு அந்த அனுபவங்கள் தெரியாது. அபிஷேகம், அந்நிய பாசை இதெல்லாம் தெரியாது. நான் அடித்து சத்தம் போட்டதும் உடனே இவங்க இது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் எனக்கு கிடச்ச ஒரு அபிஷேகம், பைபிள் படிக்கிற அபிஷேகம் கிடச்சி. பைபிளை எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்து, புதிய ஏற்பாடு பைபிள் கிதியோன் அப்போ எங்களுக்கு சும்மா தருவாங்க, அந்த பைபிளை கொண்டு போய் ஒரே நாளையில் முழு பைபிளையும் வாசிட்டேன். ஒரே நாளையில். எத்தனாவது வயதில்? 15 வயசு. 15 வயசில் முழு பைபிளையும் ஒரே நாளில் வாசிட்டேன். இருந்து வாசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் எடுத்தீங்க? அது ஒரு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டேன், சாயங்காலம் 4 மணிக்கு வந்தேன். ஒரு 8 மணி வரைக்கும் இருந்திருக்கும், ஒரு 4 hours இருக்கும். கட்டான்னு ஃபுல்லாகும். எனக்கு அறிவு சரியான ஒரு 9 மணி வரைக்கும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாசித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்குள்ள பாடத்தையே படிக்க வராது. ஏன்னா நான் 10 எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா லீவில் உட்காந்துட்ருக்கேன். இந்த லீவில் எனக்கு வேறு வேலையே இல்லை, ஃபுல்லாக பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். சாயங்காலங்களில் மீட்டிங் போவேன். இப்போது 15 வயசுக்கு முன்னாடி போன மீட்டிங்க்கு அனுபவம் வேறு, இப்போது வேறு. இப்போ நான் பைபிள் படிச்சிருக்கேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஒருத்தர் சொல்லி தரது மாதிரி இருக்குது. நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அதே ஹாஸ்டலில் என் கூட படித்தவங்களுக்கு தெரியும், அதே ஹாஸ்டலில் இந்த மலையில் குன்றிலெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறது, ரொம்ப நெடுமுழங்கால் படிக்கிட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது. அப்படி ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு பைபிள் வாசித்தோம்ல, அந்த பைபிள் வசனத்தில் தான் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சனால நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ராத்திரிகள்லாம் ஜெபம் பண்ணுறோம். கூட படித்த பசங்க. எங்களுக்கு ஊழியக்காரங்க கிடையாது. வெளியே ஹாஸ்டலை விட்டு வெளியே சர்ச்சைக்கு போக முடியாது. நான் தான் இந்த ஒழிச்சு போய் கன்வென்ஷன்களில் போய் பேசிட்டு வருவேன். அந்த பாஸ்டர் மாதிரி என்னைய பிரசங்கியாராக தான் பார்த்தாங்களே தவிர, இவன் ரட்சிக்கப்பட்டானா, ஞானஸ்நானம் எடுத்தானா, இவன் ஆண்டவருக்குள்ளே வந்தானான்லாம் பார்க்க மாட்டாங்க. சின்ன பையனில் நம்ம பேசிட்டு போவோம். சபைக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நாடகம் மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிடுவாங்க, நம்மளும் காட்டு இதாக சொல்லிட்டு வருவோம். இப்போது நமக்குள்ள அந்த பாரம், அபிஷேகம் பெற்றுட்டோம். அப்போ நான் ஸ்பெஷல் பிரசங்கியார் ஆகிட்டேன். ஹாஸ்டலில் ஐடிக்கு வந்தேன். ஐடிஐ படிக்கும்போது எல்லா பையன்மாரையும் சேர்த்து கூப்பிட்டு வாலிப பையன்மாருக்கு ஜெபம், பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, இப்படி ஒரு ரெகுலர் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு குரூப்பாக நான் கூட்டிகிட்டு கன்வென்ஷன் எடுக்க போகிறது. அப்போது ஒரு பாஸ்டர் அந்த பக்கம் கீரி நகர்னு ஒன்று இருக்குது, கீரி நகர்னு ஒன்று, அதில் அப்போது பாஸ்டர் ஜானையா துறைன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், இப்போ உண்டு அவர் அங்கே இருந்தார். அப்போது ஹாஸ்டல்லேருந்து நான் ஒரு காம்பவுண்ட் ஏறி சாடினா அந்த பக்கம் சர்ச் கேசவன்புதூரில், இப்படி ஏறி அந்த பக்கம் சாடினோன்னு அந்த சர்ச்சுக்கு போவேன். அப்போ அவர் தான் சொன்னார், ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னார். ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா உள்ளேருந்து விட மாட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த டைமில் எங்கள் அப்பாட்ட வந்து லீவில் வந்தேன், மே மாதம் லீவில் வந்தேன். அப்பாட்ட வந்து ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்பா ஞான ஸ்நானத்தை பற்றி சொன்னார். சொல்லிவிட்டு ஞான ஸ்நானம் அப்போ நீங்களே தந்துருங்களான்னு சொல்லியாச்சு. அப்போது புத்தேரி குளத்தில் நாங்கள் 7 பேர் ஒரு நாள் எங்கள் அப்பா ஞான ஸ்நானம் தராங்க. ஞான ஸ்நானம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டேன். ஐடிஐ படித்து முடித்தாச்சு. கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறேன். ஐடிஐ படித்து முடித்தோடனே கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஜோம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜோம் பண்ணும்போது சொல்கிறாங்க, நைட்டுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும், அங்கே போயிட்டு போகிற வேலைக்கு போயிட்டு நீ சர்ச்சைக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது, அங்கே ஹாஸ்டலில் சர்ச்சைக்கு போனேன், இனி உனக்கு வேலைக்கு போனால் சர்ச்சைக்கு போகணும். அப்போ நான் சரி போகலான்ட்டேன். நான் பயங்கர வாய், நம்மளை பிரசங்கம் பண்ணுங்கள்ல, அதனால் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னால் போகலாம் அப்படின்னு. போய் சொல்லாத, நீ போவேன்னு சொல்லு, சத்தியம் பண்ணி தான் அப்படின்னாங்க.
நான் சத்தியம் பண்ணி ஒரு மேட்டரான்ட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் பேக்கை எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வேலைக்கு போகிறேன். கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனால் போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ்ஸில் ஒரு சாமியார், ஒரு இந்து சாமியார் பக்கத்தில் இருக்கார். இது எத்தனாவது வயது? 17 வயசு முடிச்சு. 12th 10 முடிச்சு 12th கிடையாது, நேர ஐடிஐ. ஓ 10th முடிச்சிட்டு 10th முடிச்சுட்டு நேராக ஐடிஐ. அப்போ அங்கே ஹாஸ்டலில் பட்டுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடணும், அதுதான் கணக்கு. ஆனால் ஏதாவது ஒரு வேலைக்கு படிக்கணும் அப்படின்னா 10th முடித்த உடனே நான் என்னை ஹாஸ்டல் சர்ச்சு இந்த இது பைபிள் காலேஜ் அனுப்புங்கன்னே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அனுப்புனா HBI ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னாங்க, சென்னை. ஆமாம், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் தான் எனக்கு ஹாஸ்டலில் வார்டனாக இருந்தார். அவர் எங்களை போட்டு அடி தொலைன்னு தொலைச்சிருவார். அதனால அவரை பார்த்ததுனால இனி நம்ம ஹிந்துஸ்தானுக்கு போகக்கூடாது, போனால் கடைசி திரும்ப அங்கே படித்து முடிச்சுட்டு வார்டனாக வர வேண்டி வரும், அடித்து கொண்டு விடும், பிள்ளைகளெல்லாம் கொல்ல வேண்டி வரும். அதனால நான் அதுக்கு ரெடி இல்லைன்ட்டு விட்டுட்டேன். இப்போ 17 வயசு முடிச்சுட்டு அந்த ஐடிஐ முடிச்சுட்டு வேலைக்கு வந்தாச்சு. வேலைக்கு வந்தால் அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சே. இப்படி வார வழியில் பஸ்ஸில் இப்படி உங்களை மாதிரி பக்கத்தில் ஒரு பூசாரி உட்காந்துருக்கார், இந்து பூசாரி, காவியெல்லாம் கொடுத்துருக்காரு, பூசாரி பட்டையெல்லாம் போட்டிருக்காரு. அப்போ பேசிகிட்டே வரும்போது அந்த பேச்சுக்கு இடையில் ஒரு பேச்சு, ஜாமி இந்த சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியம் பண்ணி இப்போ அம்மாட்ட கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். சத்தியத்தை மீறினா என்ன நடக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாருக்கு தலையில் அடித்து சத்தியம் பண்ணியோ சத்தியத்தை காப்பாற்றலைன்னா அவங்க செத்து போயிடுவாங்கட்டாங்க. அது எனக்கு ஒரு நல்ல டீச்சிங் ஆகும். அப்போ நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டோம்னா அம்மா செத்து போயிடுவோம். அம்மைக்கு மேலே ரொம்ப பாசம், அம்மா செத்துறக்கூடாது. அதனால சத்தியத்தை இப்போ ஆண்டவருக்கு பயந்தில்லை, சத்தியத்தை மீறாமல் இருக்கிறது. அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால சத்தியத்தை மீறிடப்படாது, எண்ணெய்க்கும் எண்ணெய் ஆதாரம். அதனால வேலைக்கு போனாலையும் இந்த எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் இந்த சர்ச்சுக்கு போகலன்னா அம்மா செத்து போயிடுவாங்க. அதுதான் எண்ணமாக இருந்தது. அது எண்ணமே அப்படி அது அந்த பூசாரியை ஆண்டவர் அது நடத்துனது. அப்போ நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போகும்போது கோயம்புத்தூரில் இப்போது யோபஞான பிரகாஷ் ஐயா சர்ச்சு, அப்போ சின்ன சர்ச்சு. அங்கே போனோன்னே இப்போ டேவிட் பிரகாஷ் எல்லாம் இருக்கார்ல, அவர் எல்லாம் இப்போ சின்ன ஸ்டேஜ். இப்போ நமக்கு 60 வயசாச்சு, சின்ன ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாட்டெல்லாம் படிப்பேன். ஏன்னா நான் கன்வென்ஷன் ரெகுலராக போயிட்டு இருக்கேனே, அதனால் பாட்டெல்லாம் படிப்பேன். நல்ல பாட்டு, சிஎம்எஸ்ல நல்ல பாட்டெல்லாம் தெரியும், பழைய பாட்டுகள் நிறைய பாட்டு தெரியும். அந்த பாட்டுகளை படிக்கிறதுனால அங்கே விட்டாங்க. நான் சர்ச்சில் பாட்டு பாடுவேன், பாட்டு பாடி நடத்திக்கிட்டு இருப்பேன். இது சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். 2 சந்தோஷம், ஒன்று சர்ச்சுக்கு போகிறது, 2வது பாட்டு படிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். பெரிய ஆள் நம்ம கன்வென்ஷன்லேயே பேசி பழகினால இனி ஆடியன்ஸ் கூட போய் உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அங்கே போய் இருந்துட்டு கொயரில் பாட்டு படிச்சுட்டு வந்துடுவேன். இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலையில் 8 ரூபா சம்பளம். காலையில் 2 ரூபாய்க்கு புட்டும் பயிரும் கிடைக்கும், சாயங்காலம் அதே 2 ரூபாய்க்கு புட்டும் பயிரும் கிடைக்கும், மத்தியானம் 4 ரூபாய்க்கு சாப்பாடு. ஓவர் டைம் வேலை பார்த்தா 4 ரூபா கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 12 ரூபா. இந்த ஓவர் டைம் கிடைக்க சம்பளத்தை வீட்டு வாடகை கொடுக்கணும். ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை போகணும். டெய்லி சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை போகணும். போய் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வருவேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆயுத பூஜை வந்துட்டு, கம்பெனி சின்ன கம்பெனி, கோயம்புத்தூரில் தெரியும் இல்லையா, வீட்டு கம்பெனிகள் இருக்கும். அது ஒரு கவுண்டர் நடத்துகிற கம்பெனி. அவருக்கு நான் செல்ல பிள்ளை, ரொம்ப உண்மையான பையன், களவான மாட்டோம், எந்த திருட்டும் கிடையாது. நமக்குள்ள வேலையை நம்ம ஒழுங்காக செய்துட்டு, வேலை உண்டா இல்லையா செய்துட்டு, காலையில் 8 மணிக்கு போனோம்னா நைட்டு 8 மணி வரை 12 மணி நேரம் வேலை. அதோட நேரம் வீட்டில் போனோம்னா அடித்து விழுந்தது மாதிரி இருப்போம். எந்த தப்பு அப்போ டிவி இது செல்ஃபோன் ஒன்றும் கிடையாது, உறங்கிடுவேன். ஆயுத பூஜை வந்த உடனே அது ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆயுத பூஜையில் அவர் கூப்பிட்றாரு. ஆயுத பூஜைக்கு நீதான் தம்பி நாளைக்கு குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னாரு. எனக்கு குத்து விளக்கு ஏற்றப்படாது, ஏற்றணும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அந்த அளவுக்குள்ள அந்த அந்த சத்தியம் அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிரசங்கம் பண்ணுவேன், ஆனால் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அதனால் நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சொல்லிட்டு போனாலும் மனசுக்குள்ள எண்ணம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கு போனோம்னா அம்மா செத்து போயிடுவான். இதுதான் இந்த பயம்தான் எனக்கு. அதனால சர்ச்சுக்கு போகிறதா வேலைக்கு போகிறதா, சர்ச்சுக்கு போகிறதா வேலைக்கு போகிறதான்னு நினச்சிட்டு என் அம்மா செத்து போயிடக்கூடாதே, அதனால வேலைக்கு போயிடுவோம், சர்ச்சுக்கு போயிடுவோம் அப்படின்னு சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு பாட்டெல்லாம் நடத்திக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அன்னைக்கு திருவிருந்தார், அது பாட்டை நடத்திக்கிட்டு வந்தேன்.
அடுத்த நாள் காலையில் என்னைக்கும் போல் பேக்கை தூக்கிட்டு போனேன். அங்கே கம்பெனிக்காரர் வேலையை விட்டு வெளியே தள்ளிட்டார். ஏன்? கோயிலில் இந்த இந்த ஆயுத பூஜைக்கு குத்துவிளக்கேற்ற போகல ஞாயிற்றுக்கிழமை, அதனாலே என்னை வெளியே தள்ளிட்டார். ரொம்ப சோர்வோடு வாரேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலைக்கு போனால், சர்ச்சுக்கு போனேன், வேலை போயிட்டு அப்படி வந்து ரொம்ப கஷ்டம். தரையில் விரிக்கிறதுக்கு பாய் கூட கிடையாது. பேப்பரை விரிச்சிட்டு ஒரு சின்ன ரூமில் நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம். அதில் நான் அன்னைக்கு இருக்கேன். அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போவும் அதில் படுத்து கிடந்துட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். இன்ப ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு நேற்றுக்கு படித்தேனே, அந்த பாட்டு மனசு உள்ளே இருக்குது. அதை படிச்சுட்டே அந்த பாட்டுக்கு புது ராகமெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்ப ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரை பார்த்து 2 கேள்வி கேட்டால் போதும்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா வேலைக்கு போனோம், சர்ச்சைக்கு போனோம்ல, எனக்கு வேலை கிடச்சிருக்கணும்ல. எனக்கு எவன் சாப்பாடு தருவான்? கோயம்புத்தூருக்கு வர முடியாது. வரணுமானா 10 நாள் வேலை செய்து சாப்பிடாமல் இருந்தால் தான் 150 ரூபா 40 ரூபா சம்பளம் இருக்கும் அந்த அந்த வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அழுதுகிட்டு படுத்து கிடக்கேன். டக்குனு ஒரு போஸ்ட்மேன் வரார் திங்கக்கிழமை. நான் அப்படி திங்கக்கிழமை பகலெல்லாம் இருக்க மாட்டேனே. திங்கக்கிழமை பகலில் போஸ்ட்மேன் வரார். போஸ்ட்மேன் வந்து ஆபிரகாம்னு கூப்பிடுவார். நான் வெளியே வந்து என்னான்னு கேட்கேன். ஏய், வீட்டில் இருக்க மாட்டியாடே, உங்கள் இந்த வீட்டு அட்ரஸுக்கு உனக்கு லெட்ரு வந்திருக்கு. நான் என்ன லெட்டர்னு வாங்கி பார்த்தேன். லெட்டர் இன்டர்வியூக்கான கார்டு. டைமை பாங்க, அன்னைக்கு போகணும். எனக்கு இந்த என் பேர் ஆபிரகாமில் ஆல்பபெட்டிக்கில் ஏ, அடுத்தது பி, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் நிற்கணும். எனக்கு இந்த பேர் பிடிக்காது. இது கிறிஸ்டியன் பேர் பெரிய பேர், அந்த பேர் போட்ட கதை பெரிய கதை. பிள்ளை பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாம்பளே எங்கள் தாத்தா நேராக கொண்டு போய், அவர் அந்த காலம் ஐபிசியில் இருந்தார். அப்போ நாகர்கோவில் ஐபிசியில் சாது ஆபிரகாம்னு ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு எங்கள் தாத்தா என்ன பேர் போடணும்னு கேட்டார். அவர் உங்கள் பேரையே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆபிரகாம்னு பேர் வச்சுட்டார். அவருக்கு சந்தோஷம். அதனால எனக்கு பேர் ஆபிரகாம்னு போட்டாச்சு. இப்போ அந்த ஆபிரகாம்னு பேர் இருந்ததுனால என்னை ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. நான் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு அடித்து பறந்து ஓடுவேன். 2 கிலோமீட்டர் உண்டு. கணபதியிலேருந்து அத்துப்பாளையம் ரோடு 2 கிலோமீட்டர் உண்டு. அடித்து பறந்து ஓடனா அங்கே ஸ்ரீரங்கா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று. ஸ்ரீரங்கா இண்டஸ்ட்ரீஸ் அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி, ரயில்வே குட்ஸ் செய்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ. நான் அதுக்கு ஓடுறேன். ஓடி போய் கம்பெனியில் போய் நிற்கேன். அனௌன்ஸ்மெண்ட்டில் சத்தம் கேட்க ஆபிரகாம்னு. அப்போ செக்யூரிட்டி கேட்டாங்க, இந்த ஆபிரகாம்னு யாரை கூப்பிடுவாங்கன்னு கேட்டேன். அது இன்டர்வியூக்கு வந்தவங்களை கூப்பிடுவாங்க. உன் பேர் ஆபிரகாமா, நீ போ. இன்டர்வியூக்கு வந்தவங்களை கூப்பிடாங்க. நான் படப்படா ஓடி உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் மீசையும் வச்சுட்டு சேரையும் போட்டுக்கிட்டு இறங்கிட்டு டகார். எனக்கு அவரை பார்த்தோன்னு பயம் ஒரு பக்கம். ஹாஸ்டலில் படித்த பயம்லாம். அதனால ஒழுக்கம் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ போட்டிருக்க மாதிரி இங்கே வரைக்கும் கழுத்தில் பட்டன் அப்பவே போடுவேன். இப்போ இந்த வெயிலில் எப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அது அப்போ பழகினது. அப்போவே போட்டிருப்பேன் டீசெண்டாக. அப்போவுமே ஒயிட் கலர்னா நம்ம அந்த கூட்டங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததுனால வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பேன். வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு அங்கே போனோடனே டோரை திறந்து மே கமின் சார்னு சொல்லி சரி வாங்கினார். வந்து உட்கார வச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணார். எல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வருவியான்னு கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா போனோம்னா அம்மை செத்து போயிடுவான். நமக்கு மனசுக்குள்ள கான்செப்டாக தாக்கும். ஆண்டவருக்கு பயந்து சர்ச்சைக்கு போனதில்லை. அம்மை செத்து போயிடுவான் அப்படின்னனால போகல. நான் வரமாட்டேயா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த வேலை கிடைக்காது, நீ வெளியே போ அப்படின்னாரு. அப்படி வெளியே வரவும் சொல்லுவார். வெளியே போய் உட்காரு அப்படின்னாரு. வெளியே வந்து உட்காந்துச்சு. 100 பேர் இன்டர்வியூக்கு போகிறான். 99 பேர் போகிறான். 99 பேர் வரும்போது நான் வெளியே இருந்து கேட்கேன், என்ன கேட்டாங்க அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வருவியான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? வருவேன்னு சொன்னேன். அப்போ வெளியே வந்தவன் என்னட்ட கேட்க, நீ என்ன சொன்ன? வரமாட்டேன். உனக்கு கொழுப்பு, வேலை கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிற. உடனே போக சொல்லியிருந்தாரா இருக்க சொன்னாரா? இல்லை, அவருக்கு திரும்ப நிறுத்தி என்னை உட்காந்துக்கன்னு சொன்னார் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். 99 பேரும் போயிட்டோம். திரும்ப ஆபிரகாம்னு கூப்பிட்டார். உள்ளே போன உடனே ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வருவியா சொல்லு அப்படின்னாரு. நான் வரமாட்டேயா, வரமாட்டேன் பார்த்துக்காங்க. சேரை விட்டு எழும்பினார். எழும்பி நேரம் என் பக்கத்தில் வந்தார். அப்படி தோளில் கையை போட்டார். தோளில் கையை போட்டு சாப்பிட்டியாடான்னு கேட்டார். ஹாஸ்டல்லையும் நான் அதை கேட்டதில்லை. வீட்டில் ஏதோ கொஞ்சம் நாள் லீவில் இருப்பேன். அம்மா சாப்பாடு தருவா. யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லையே. நான் அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டதில்லை. அழுதுட்டேன். அப்படியான்னு கேட்டோன்னா அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. ஏன்னா 8 நாள் 8 ரூபா சம்பளம் 12 ரூபா அதை தீர்ந்துட்டு
நேற்றுக்கு உள்ளத காலத்தை ஓட்டியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால் அப்படியே பார்த்தேன். அவர் தோளில் போட்டுட்டு கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு அப்படி அணைச்சி என்னை கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு வந்தது எனக்கு அப்பா அப்படி அணைச்சி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் இல்லை. நான் ஆஸ்திரேலியாவில் படித்தேன், அதனால் அணைச்சி கூட்டிகிட்டு வந்து கேண்டீனில் உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் ஹோட்டலில் பெருசாக சாப்பிட்டல, எனக்கு புட்டு, மத்தியானம் சோறு, சாயங்காலம் புட்டு, இவ்வளோ தான் தெரியும். அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எது தந்தாலும் சாப்பிட்டு அப்படின்னு அவர் தந்ததை சாப்பிட்டுக்கிட்டு அதனால் திரும்பியும் அவருக்கு ஆஃபீஸுக்கு போனோன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கொடுக்காரு. மே மாதம் 15ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஜனவரி மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சேர்ந்துருந்தார். இனி 15 நாளில் நான் எங்கே காலம் ஓட்டுவேன், எனக்கு யார் சோறு தருவா? அப்போ நான் அவர்கிட்ட சொல்லேன், நான் இப்படி நேற்றுக்கு ஆயுத பூஜைக்கு போகல, அதனால வேலையை விட்டு என்னை நீக்கிட்டாங்க. நான் இனி ஊருக்கு போகிறதுக்கு தான் யார்ட்டையாவது கொஞ்சம் பைசா எடுத்து பிச்சை மாதிரி பைசா வாங்கி ஊருக்கு வரணும், அதனால் எனக்கு விட்டுரும், எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு. அப்படியா வா அப்படின்னு திரும்ப கூட்டிகிட்டு வர்றார். காரில் வந்து ஏற்றி நேராக ரூமுக்கு வரேன். ஏன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றார்? காரு அப்படி லக்ஸுரி கார். அந்த காரில் நான் ஃப்ரெண்டில் ஏறி உட்காந்துருக்கேன். கார் அப்போ தான் எனக்கு பார்த்ததே கார், அந்த அவ்வளோ கார், அதில் ஜம்முன்னு இருக்குது. ஃப்ரெண்டில் அழகாக உட்காந்துருக்கேன். கார் அவர் ஓட்டிகிட்டு வர்றார். என் வீட்டுக்கிட்ட கொண்டு நிறுத்தினார். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தார். அங்கே ஒரு பழைய எங்கள் அம்மா தந்த 2-3 சீனி சட்டி பழையது கஞ்சி அதை வச்சுக்கணும். அது என்னைக்கோ முட்டை வறுத்து அது அங்கே கழுவாமங்க நடக்கு. அந்த பானை எல்லாம் கிடக்குது. அந்த ஸ்டவ்வு எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒரு சிமெண்ட் சாக்கில் கட்டி எடுத்தாச்சு. இங்கே எடுத்துகிட்டு வார வழியில் ஒரு குப்பைக்கிட்ட கொண்டு இதை போடு அப்படின்னாரு. அங்கே போட்டுச்சு. நேராக கூட்டிகிட்டு காந்திபுரம் வந்தார். ஒரு துணி கடையில் கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச துணி எடு அப்படின்னாரு. எனக்கு துணி எடுக்க தெரியாது. நான் எனக்குன்னு துணி எடுத்ததோ தைச்சதோ கிடையாது. ஹாஸ்டலில் தானே தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது ஒரு சட்டை தருவாங்க. அந்த சட்டையில் ஒரு சட்டை தான் இந்த வெள்ளை சட்டை, நான் போட்டிருக்க சட்டை. அது நேற்றுக்கு ஆராதனைக்கும் போட்டிருக்கேன், அழுக்கு கடைஞ்சி கிடக்கு. அதனால் அதை அங்கே போனோன்னே கடையில் போனோன்னு அவரே உனக்கு எந்த துணி பிடிக்கும்னு கேட்டார். அப்பவும் நான் ஒயிட்டு தண்ணி துணி தான் எனக்கு பிடிக்கும். பார்த்துக்கிறேன். ஒயிட்டுன்னா நான் பரிசுத்தத்துக்கு இல்லை, வெள்ளை அந்த ஒயிட் காலர் அந்த கெத்து, அதனால் வெள்ளை சட்டை போடு. அவர் வெள்ளை சட்டை 3 சட்டை 3 பேண்ட்ரு எடுத்து தந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வாரேன். அவருக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். எனக்கு எங்கே போகிறாருன்னே தெரியாது. நான் காரில் உட்காந்துருக்கேன். எனக்கு வீட்டுக்கு ஒரு 75 ரூபா பேலன்ஸ் கொடுக்கணும், அதை அவர் கொடுத்துட்டாரு. இந்த இருந்த சட்டி பானையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டாச்சு. அங்கே துணி மாற்ற போன இடத்துல, துணி எடுக்க போன இடத்துல இந்த அழுக்கு சட்டையும் பேண்டையும் அதை கலத்தி அங்கே போட்டுக்கிட்டு எடுத்த துணியை போட்டுட்டு வாரேன். அப்போ புது சட்டை புது பேண்ட்ரு, என் கையில் 2 பேண்ட்ரு சட்டை இருக்குது. அதுக்குள்ளே இன்னர் வேர் எல்லாம் அன்னைக்கு புதுசு. அது வரைக்கும் இருந்ததெல்லாம் கலைஞ்சாச்சு. புதுசு எடுத்துகிட்டு வரேன். வந்து வீட்டு வாசலில் வந்திருக்கேன். வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்கி, காருக்குள்ள நாய் கிடக்குது. நாய்க்கு நல்லா இறைச்சி போட்டிருக்காங்க. அப்போ நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நமக்கு இந்த சாப்பாடு கிடச்சா கூட வராது, இந்த நாய்க்கு என்ன கம்பீரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இவர் பெல் அடிச்சுட்டு கார் வெளியே நிற்க, இவரும் வெளியே நிற்கார். வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியே நிற்கார். அங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த அக்கா உள்ளே வந்தாங்க. வெளியே வந்தாங்க. வெளியே வந்து தம்பி எங்கே கண்டுபிடிச்சிங்க, தம்பி எங்கே கண்டுபிடிச்சிங்க, தம்பி எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு என்னடா, கூட்டிகிட்டு போனார், அதை அங்கே போட வச்சார், வாடகையை கொடுக்க வச்சார், துணியெல்லாம் எடுத்து தந்தார். இது என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காரு? இப்போ இந்த அக்கா வந்து தம்பி எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்காரு. வா வீட்டுக்கு வா, உள்ளே போய் சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் அந்த கம்பீரமான சேரில் உட்காந்து சங்கா 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 சங்கான்னு துள்ளிகிட்ருக்கேன். எனக்கு விளையாட்டுக்கு சந்தோஷம், என்னவோ நடக்கு. ஆனால் தெய்வம் இப்படி செய்வார், தெய்வம் அப்படி செய்வார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், சபையில் பாட்டு பாடுவேன். ஆனால் இந்த தெய்வீக வழி நடத்துதல்லாம் எனக்கு தெரியாது. உள்ளே வந்த உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, தம்பி உடனே நேரத்தை சர்ச்சில் பார்த்தோம், நேரத்தையும் நாங்கள் 2 பேரும் வீட்டிலேருந்து பேசிட்டு வரோம். இந்த வருஷம் நம்ம கம்பெனி ஆண்டு விழாவுக்கு இந்த தம்பியை பாட்டு பாட கூடணும், சூப்பராக பாடுவோம்ல அப்படின்னாங்க. நான் அந்த நாள் என்னது என்பேஎஸ் ராஜாவை நான் பார்த்தால் போதுன்னு கம்யூனியனுக்கு படித்தேன். அவர்கிட்ட 2 கேள்வி கேட்டால், அந்த கேள்வி கேட்டால் போதும் பாட்டில், அது பிறகு தானே படித்தேன். அங்கே கம்யூனியனில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டை பாடி நடத்தி அழுது நடத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க அன்னைக்கு தான் புதுசாக சர்ச்சைக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த பாட்டு தொட்டுருக்கு.
அப்போ இவங்க வீட்டுக்கு வரும்போது பேசிட்டு வராங்க, நம்ம கம்பெனிக்கு ஆண்டு விழாவுக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு இந்த தம்பியை கூட்டிகிட்டு போகணும், 2 பாட்டு படித்து கொடுத்து அவனை பாட வச்சா போதும், நல்லா பாடுவான், எவ்வளோ அழகாக பாடுகான்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ நான் நேற்றுக்கு ஆயுத பூஜைக்கு போயிருந்தோம்னா அம்மா செத்து போகல, இந்த வேலை செத்து போயிருக்கும், வேலையும் போயிருக்கும், இந்த ஆசீர்வாதம் போயிருக்கும். அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் ஆராதனையை விட்டால் இந்த நன்மை கெட்டு போயிடும். அப்படி அன்னையிலேருந்து அதை தீர்மானம் பண்ணேன், ஆராதனைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், நம்ம வாழ்க்கையில் ஆராதனையாக செட்டப் பண்ணக்கூடாது. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால ஆராதனை